இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், இந்த செடிக்கு அடியில் என்னமோ இருக்கு. அப்ப இலையை எடுத்துட்டு பாரு. கண்டிப்பா அங்க பணம் தான் இருக்கும். சார், பாடி கிடைச்சிருச்சு. இது ஒரு நாயோட பாடி சார், மனுஷனோடது இல்ல. அநேகமா இந்த கிரிமினல் பெரிய கேமரா இருப்பான் போல இருக்கு. பயங்கரமா விளையாடுறான். மனுஷனோட பணத்துக்கு பதிலா நாயோட பணமா? வெல் பிளேட். இவனோட பாடி கிடைக்கல, இல்லனா என்ன ஆயிருக்குமோ? அதெல்லாம் சரிதான், ஆனா அந்த பாடி எங்க போயிருக்கும் மோனையா? நான் சொல்றேன். ஹலோ மிஸ்டர் மோகன், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும் மோகன். நான் என்னோட டாகி ப்ளூட்டோவை என் வீட்டு வேலைக்காரங்கிட்ட விட்டுட்டு மொத்த குடும்பத்தோட ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டேன். ப்ளூட்டோக்கு வயசாயிடுச்சுன்னு உங்களுக்கும் தெரியும்ல, அதனால அவன் உடல்நலம் மோசமா போச்சு. நேத்து ராத்திரி திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாம எங்களை விட்டு போயிடுச்சு. ஓ, ஐம் so sorry மிஸ்டர் கண்ணா. மிஸ்டர் மோகன், அவனுக்கு இறுதிச் சடங்கு நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்தான். சின்னதுல இருந்து எங்க வீட்டுல தான் வளர்ந்துச்சு. நேத்து ராத்திரி திடீர்னு என் வீட்டு வேலைக்கார ஊருக்கு கிளம்பி போயிட்டான். அவன் திரும்பி வர எப்படியோ 10-15 நாள் ஆகும். சோ நீங்க தப்பா நினைக்கலன்னா எனக்காக. டோன்ட் வரி மிஸ்டர் கண்ணா, நான் இருக்கல்ல. நான் ப்ளூட்டோக்கு இறுதி சடங்கு பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ கிருஷ்ண பரமாத்மா, எனக்கு ஒரு வழியை காட்டிட்டீங்க. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, நாய் தான் கடைசி வரைக்கும் மனுஷனுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கும்னு. எப்பவுமே உனக்கு உதவியா இருக்குமா? நீ இப்ப செத்து இருந்தாலும் எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க ப்ளூட்டோ. ப்ளூட்டோ, நீ எங்க இருந்தாலும் சரி, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உன்னோட உதவியை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். மிஸ்டர் கண்ணாவோட வீடு நம்ம பக்கத்து சொசைட்டியில இருக்கிறதுனாலதான் போச்சு. அதனால ப்ளூட்டோவை யாருக்குமே தெரியாது. எனக்கும் வேற எந்த ஆப்ஷனும் தெரியல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு விருப்பமே இல்லைன்னா கூட உண்மையை மறைக்கிறதுக்காக நான் ப்ளூட்டோவை யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. வேற ஆப்ஷனே இல்ல. பரவாயில்ல மோனையா, நம்ம ப்ளூட்டோக்கு நல்லபடியா இறுதி சடங்கு பண்ணிடலாம். இல்ல ராதா, எப்படி? நாம அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. யாராவது நம்மள பாத்துட்டாங்கன்னா நம்ம மேல சந்தேகம் வந்துரும்ல. அதனால நான் முனிசிபாலிட்டிக்கு பணம் கொடுத்துட்டேன். அவங்க ப்ளூட்டோக்கு நல்லபடியா எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பட் மோகன், இந்த விஷயத்தை ஏன் முன்னாடியே எங்க கிட்ட சொல்லல? சொல்லலான்னு தான் நான் அங்க வந்தேன். ஆனா அதுக்குள்ள அம்மா அங்க வந்துட்டாங்கல்ல, அதனால அமைதியா இருந்துட்டேன். மோனையா, நீங்க நிஜமாவே கரெக்டான வேலையை செஞ்சிருக்கீங்க. நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒட்டு கேக்குறாங்க. அதை தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும்? உங்களை நம்பவே முடியாது. நல்ல வேளை உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு. நான் மோகன் கிட்ட இன்னும் சொல்லல. சொல்லி இருந்தேன்னா எல்லாம் பாலா போயிருக்கும்.
எத்தனை நாளைக்கு என்கிட்ட இருந்து மறைக்க முடியும்? நான் எல்லாம் அப்ப நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். இப்ப எனக்கு எல்லாமே தெரியும். இப்ப என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ண போறேன். நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணக்கூடாது. நீங்க ப்ளீஸ் போனை கட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையா? மீரா சொன்னதுனால உங்களை நாங்க போலீஸ் கிட்டே விடல, ஜெயிலுக்கு அனுப்பல. ஆனா நீங்க எங்க? ஹலோ, எனக்கு 15 லிட்டர் கெமிக்கல் வேணும். ஆமா, வீட்டை டீப் கிளீனிங் பண்ணணும். ஆமா, வீடு ரொம்ப பழசாயிடுச்சு. நிறைய இடத்துல பாசி பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் 15 லிட்டர் கெமிக்கல் கேக்குறேன். சீக்கிரமா எங்க வீட்டுக்கு அதை அனுப்பி வச்சிருங்க. ரொம்ப தேங்க்ஸ். கெமிக்கலா? உங்க யாருக்கும் என்ன பிடிக்காதுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். வீட்ல இடம் கொடுத்த நீங்க உங்க இதயத்துல எனக்கு இடம் கொடுக்கல. ஆனாலும் அது நியாயம்தான். நானும் அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டேன். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஆனா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த பிரச்சனையில இருந்து என்னால மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு நர்ஸா இருந்தேன். நான் படிச்ச கெமிஸ்ட்ரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை வச்சு என் ஃபேமிலிக்கு என்னால உதவ முடியும். கெமிக்கல் மூலமா இவனோட பாடியை மொத்தமா அழிக்கணும். ஒரு முடி கூட மிஞ்சாது. அவனோட பாடியே இல்லைன்னா அப்புறம் போலீஸ் யாரை பிடிப்பாங்க? யார் மேல கேஸ் போடுவாங்க? மோகன், நீ என் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன இருந்தாலும் நான் உன்னோட அம்மா. மாற்றான் தாயா இருந்தாலும் கூட இத்தனை வருஷமா நீ என்ன அம்மாவா தானே பார்த்திருக்க. ஒரு அம்மாவுக்கு தன்னோட புள்ளைய பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நீ வேணும்னே எதுவும் பண்ணிருக்க மாட்டேங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. தவறுதெல்லாம் நடந்திருக்கும், இல்ல உனக்கே தெரியாம நடந்திருக்கும்.